ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாண்டிச்சேரியில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வாண்டட் சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் பார்ட் டைம் நீங்கள் எப்படி வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேன்னு தானே கேட்குறீங்க? சர்க்குரு ஹோட்டலில் தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில் நோட்டுமே கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. 8th-லேருந்து 12th வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா, எனி டிகிரி டிப்ளமோ என்ன முடிச்சிருந்தாலும் ஓகே தான். வெயிட்டர் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓகேவா. சேல்ஸ் பர்சன் கேட்டிருக்காங்க. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு. ஆர்டர் டேக்கர் கேட்டிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓகேவா. ரெஸ்டாரண்ட்டுக்கு சூப்பர்வைசர் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். பெண்களுக்கு தனி தங்குமிடம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. அனுபவம் இல்லைனாலுமே நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்து சேல்ரியுமே ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு தங்குமிடம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ நோட் பண்ணிக்கோங்க. April 6, 13, 20 மண்டேஸில் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே பாண்டிச்சேரியில் இருக்கீங்கன்னா தெரியும், ஹோட்டல் சர்க்குரு இங்கே தான் வாண்டட் இருக்குது. பெண் பணியாளர்கள் அதிக அளவில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஹோட்டல் கான்டாக்ட் நம்பர்ஸ், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில் நோட்டுமே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட டீட்டெயில் நோட் தெரிஞ்சுக்கலாம். பெண் டெய்லர்ஸ் கேட்டிருக்காங்க. அனுபவம் உள்ளவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்னா சுடிதார், ப்ளவுஸு, ஷர்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது, கை வேலை, அப்புறம் கொக்கி, எம்ப்ராய்டரி, ஆரி வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேடிஸ் வேர்ல்டு டெய்லரிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமே கொடுத்துருக்காங்க. பீஸ் ரேட் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் டெய்லி சேலரி வர மாதிரி ஜாப் கேட்டிங்க. இது உங்களுக்கு சூட் ஆகுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ செந்தில் ஸ்டோர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாண்டட் இருக்குது. அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. வேலைக்கு ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க. சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு தனித்தனியாக தங்கும் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் 4 நாள் லீவுமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து மதிய உணவு வழங்குறாங்க. பொங்கலுக்கு போனஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேலை டைமிங் பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 மணி வரைக்கும் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கடையில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க. 2 லேடிஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டன்ட் ஒரு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டிரைவருமே ஒரு போஸ்டிங் இருக்குது. சேலரி ப்ளஸ் ஃபுட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு வாண்டட் இருக்குது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீனில் இருக்குது. லேத் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வாண்டட் இருக்குது. உதவியாளர் கேட்டிருக்காங்க. 8th-லேருந்து நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ அவங்களுடைய லேத் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 3 வருட அனுபவம் இருக்கிறவங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. வாண்டட் ஜாப் வேக்கன்சிஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே அப்படின்னு பாருங்கள். ஜெய் மகாவீர் ஜுவல்லர்ஸில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் போத்து, அதாவது ஆண்கள் பெண்கள் ஓகேவா. ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. டீ காஃபி பர்சன் கேட்டிருக்காங்க. நல்ல சேலரி, வீக்லி ஆஃப் இருக்குது. லஞ்சுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மதுரை மனமும் சுவையும் ஹோட்டலுக்கு பிரியாணி மாஸ்டர் கேட்டிருக்காங்க. சைனீஸ் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங்க்கு வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீடிங் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் செக்யூரிட்டி சிஸ்டம் கம்பெனியில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் பாருங்கள். சர்வீஸ் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. சர்வீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. 2 வீலர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேலிட் லைசன்ஸுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ரி பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்லை பொறுத்து வழங்கப்படும். லோக்கல் கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸ்டாஃப் வாண்டட் சொல்லியிருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் புதுச்சேரியில் இருக்குது. ஹவுஸ் கீப்பிங்க்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. F&B அசோசியேட்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசோசியேட்ஸ் கேட்டிருக்காங்க. பெல் பாய்ஸ் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலட் டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க. கேஎஸ்டி சூப்பர்வைசர்ஸுமே வாண்டட் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்காங்க ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்தர் டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன்.
ஹாஸ்பிட்டலில் வாண்டட் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. நர்சிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி அப்படி இல்லைன்னா ஜிஎன்எம் 7 போஸ்டிங் இருக்குது. ஃபீமேல் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. சேலரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்துன்னு இருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வாண்டட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் லாஸ்பேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பர்ட் கம்பெனி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க, அட்மின் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஃபீஸ் அட்மின் கேட்டிருக்காங்க. சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்னுமே எழுத தெரிஞ்சிருக்கணும். சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் டைமிங் சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே டைமிங் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ரெஸ்யூம் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ண வேண்டாம் அப்படின்னும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவகி செராமிக்ஸில் வாண்டட் இருக்குது. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. ஷோரூமுக்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. குடோன் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஹெல்ப்பர் போஸ்டிங்க்குமே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த டீட்டெயில் நோட்டுமே கொடுத்துருக்காங்க. டைமிங் கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூ டைமிங். ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. 1:45 to 2:30, ஈவினிங் 7:30 to 8 அப்படின்னு இருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. விக்னேஷ் மோட்டக்ஸில் ப்ரைவேட் லிமிட்டடில் வாண்டட் இருக்குது. கொக்கு பார்க் கிளாஸ்பேட் சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் அட்வைசர் 2 வீலருக்கு 4 வீலருக்கு. மெக்கானிக் கேட்டிருக்காங்க. ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க. அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. பிகாம் வித் டேலி. கேஷியர் கேட்டிருக்காங்க. பிகாம் வித் டேலி. சிஆர்இ கேட்டிருக்காங்க. எனி டிகிரி. டிங்கர்ஸ் கேட்டிருக்காங்க. 4 வீலர்ஸ்க்கு. ஹவுஸ் கீப்பிங் ஆட்கள் கேட்டிருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல். செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. சேலரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஜாப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவா சப்ளைஸில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SB3 ரெடியார்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க. டிரைவர் கேட்டிருக்காங்க. மேனேஜர் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங்க்கு ரெப் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாரோட சேலரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடை வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. தினசரி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. ஏசி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஏர் பலூன் வேலைக்குமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹவர்லி பேமெண்ட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பாண்டிச்சேரியில் டீச்சிங் ஜாப் கேட்டிருந்தீங்க. நாளைக்கு மார்னிங் ஃபஸ்ட்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லாங்காக இருக்குது அப்படின்றதுனால 2ஆக ஸ்கிப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.